கணவாராஜ மன்னா நான் இரிசி மலடி என்று பேர் வாங்கி இந்த உலகத்திலே வாழலாமா நம் மலடி என்று கேட்கும் முன்னால் மாண்டிட்டாலும் குற்றமில்லை குற்றமில்லையே இரிசி என்று கேட்கும் முன்னால் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மன்னா ஆமா மன்னா 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 நம் பெண்ணா பிறக்கலாமா ஆமையா இந்த பேர் உலகில் நான் வாழலாமா வாழக்கூடாதியா மங்கையாக பிறக்கும் முன்னாள் ஆமா புழுதி மண்ணாக பிறந்தேன் இல்லை மண்ணாக பிறந்தேன் இல்லையே பெண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆமா இந்த உலகத்துல பிள்ளை இல்லைன்னாலும் ஆமா பெண்களை தான் குறை சொல்லுவாங்க பிறந்த பிள்ளை ஒழுங்கா வளரலன்னாலும் பெத்தவளை தான் குறை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளை எப்படி வளர்த்திருக்கா பாரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படி கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா வளர்ப்பதிலே ஏமா அப்படி ஏன்னா பிள்ளைய வீட்டுல போட்டு ஊரா அப்படி வந்துருந்தோம்ல அப்ப உன் பிள்ளை உங்க அப்பா தான் வளர்க்காரோ எங்க அப்பா வளர்க்கலையா என் புருஷன் வளர்க்காரு பிள்ளைகளுக்கு அப்பா வளர்க்காரு அதானே பார்த்தேன் ஆமா அப்ப இந்த காலத்துல மாத்திக்கிடணும் இந்த காலத்துல மாத்தி போற நீங்க வேலைக்கு போனா ஏற்கனவே பாருங்க இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க ஆமா இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இன்னைக்கு வீட்டுல எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாரு ஆமா நீ வருஷப்பிறப்பு அதுமா வீட்டுல இருக்கிறதுக்கு அலையாத ஆமா போய் ஏதாவது வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கு கொண்டு வா ஆமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆமா என்ன செய்ய அவர் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்து இவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க வந்துடணும்ல ஏன்னா பெண்களோட நிலைமை அப்படித்தானே இருக்கு ஆண்கள் சம்பாத்தியம் எதுக்கு பெண்களுக்கு தானையா ஆகையினால் ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் பிள்ளை இல்லாமல் அழுது புலம்பும் போது அப்ப நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார் அம்மா ஏன் நாகக்கன்னி ஏன் பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புத எதுக்குமா இப்படி கவலைப்படுத ஆமா சொல்றதை கேளு நான் சொல்றதை கேளு ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா கட்டாயம் குழந்தை கிடைக்கும் கட்டாயம் நமக்கு குழந்தை கிடைக்கும் ஆகையினாலே ஆமா அப்ப நாகக்கன்னி சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் நம் பகவானை நினைத்து பார தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே தானே குழந்தை வரத்தை வாங்க போறேன் ஆண்டவனை நினைக்க போறேன் ஆமையா அருந்தவசனா இருக்க போறேன் என்று நாகக்கன்னி பெண்கொடியா எப்படி தவம் இருக்க வாரா பாருங்க எப்படி தவம் இருக்கின்றார் ஊசியில்லை படர்ந்த மாலை மலையான மலை கடந்த மலை கடந்த ஊசியில்லை படர்ந்த மாலை எம்மா படர்ந்த மாலை மலை கடந்த சாம்பலிலை படர்ந்த மாலை பார்ப்புகளும் கீழ் திசையா படர்ந்த உப்பு கடல் அருகே எங்க வருகின்றால் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியா பார்ப்புகளும் கீழ் திசையாம் படர்ந்த உப்பு கடல் அருகே ஒரு ஆலமர விருட்சகத்தை கண்டால் அரணார்மணி புற்றை கண்ணிலே கண்டால் ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது கரைக்கண்ட பகவானுக்கு உகையப்பட்டது மைத்துனன் அமர்ந்த இடம் இந்த இடம் தான் இதுதான் நம்ம தவம் இருக்க சரியான இடம் நம்ம இங்க தவம் இருந்தா ஆமா ஒன்னு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும் இல்லனா பச்சைமால் வந்து வரத்தை கொடுக்கணும் என்று ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அந்த ஆலமரத்து அடியிலே சாந்து கொண்டு கரை மல்லிகை சந்தனத்தால் கோலமிட்டு தலையை தரையிலே ஊன்றி மாலை மேலுயர்த்தி ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து ஆமா அரகரா சிவசிவா சம்போ நம சிவாய என்று ஆண்டவனாகப்பட்ட ஆதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனுடைய நாமத்தை தவிர சிந்தனையில வேற எந்த நாமமும் இல்லாமல் பகவானை நினைத்து எப்படி தவம் இருக்கின்றார் 12 வருடகாலோ பாரதாவோ ஈராறு வருடமாயே அவ இருந்துதாவோ வருடமாயே
இருக்கா? எப்படி தவம் இருக்கின்றார்? அல்லும் பகலும் 60 நாளிகையும் 60 நாளிகையும் அரனுடைய நாமத்தை தவிர சிந்தனையில வேற எந்த நாமமும் இல்லாமல் என் நாகக்கன்னி பெண்கொடியா நாகக்கன்னி பெண்கொடியா 12 வருடமாக இருந்து தவம் செய்து வருகின்றார். எத்தனை வருஷம்? எத்தனை 12 வருடங்களாக அன்னமது உண்ணாமல் ஆகாரமும் எடுக்காமல் ஊன் உறக்கம் இல்லாமல் உத்தமியால் தவம் இருக்கின்றார். அந்த காலத்துல சாப்பாடு இல்லாம ஆமா தண்ணி இல்லாம கடவுளை நினைச்சு விரதம் இருந்திருக்காங்க. இப்ப அப்படியா? இப்ப ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இருந்தா 9வது நாள் சாமியாட தெம்பு இருக்காதியா? ஆமா 8 நாள் விரதம் இருந்துட்டு ஆமா ஒரு நேரத்து சாப்பாட்டுல இருந்தாங்கன்னு வை கிணுக்குன்னு 2 ஆட்டத்துல பொத்துன்னு விழுந்து கிடக்க வேண்டியது. கோயில்ல சாமி ஆடிட்டு கோயில் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு 5000 ரூபாய் செலவழிச்சா தான் சாமி கொண்டாடி வேலைக்கு போக முடியும். ஏன்னா சுகர் மாத்திரை போடணும், பிரஷர் மாத்திரை போடணும், நெஞ்சு வலி மாத்திரை போடணும். பத்தாக்குறைக்கு இப்ப தூக்கமும் வர மாட்டுக்கு, அதுக்கும் தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி செல்லு சாப்பிடாம ஆமா இருந்த மாத்திரை போட்டா மனுஷன் தாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அந்த காலத்துல கடவுளை அப்படி நினைத்திருக்கிறார்கள். அன்னமது உண்ணாமல் ஆகாரமும் எடுக்காமல் என் மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமியால் தவம் இருக்கின்றார். மங்கையவள் செய்யக்கூடிய தவநிலையானது யாரை தேடுது பாருங்க, யாரை தேடுகின்றது? ஆதிவள்ளி கையிலே அரணார் தேவி பார்வதியை அடே ஆதிவள்ளி கையிலே ஓ ராஜா அரணார் தேவி பார்வதியே மங்கை அவள் செய்யுந்தாவோ பார்வதியை தேடுதையா, நாகக்கண்ணி செய்யுந்தாவோ நாராயணன் தங்கையையும் நல்ல தவம் தேடுதையா, அழகு சக்தி செய்யுந்தாவோ அரணார் தேவி பார்வதியை தேடிடுமா பாவை அவள் செய்யுந்தாவோ பார்வதியை தேடிடுமா அவள் செய்யுந்தாவோ பாவையவள் செய்யுந்தாவோ ஆயே பார்வதியாள தேடுகின்றது என் நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது அம்மை பார்வதியால் திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறுகின்றது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கினி வாடை சுழரும் போது பார்த்தால் பார்வதியால் பகவானிடத்துல கேட்கும் போது என் அரணார் தேவி பார்வதியால் என்ன நினைக்க ஆனால் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என் உமையவள் தேவி பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறக்கூடிய காரணம் என்னன்னு தெரியவில்லையே என்று பகவானிடத்துல கேட்கும் பொழுது அவன் பார்த்தார். யாரையா? ஆண்டவன் பகவானிடத்துல பார்வதியால் கேட்கும் போது எம்மா ஏ பார்வதி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் என்ன நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கின்றார். அவ தவநிலையின் மகிமையினாலே ஆடாத கைலாசம் ஆடி இருக்கு என்று ஆண்டவன் பகவான் சொல்ல, அப்ப நாகக்கண்ணிக்கு தாங்கள் குழந்தை வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று பார்வதியால் சொல்ல இருபேர்களுக்கும் ஜாதக விதிப்படி குழந்தை இல்லை என்று பகவான் சொல்ல, அப்படி பகவான் சொல்லும் பொழுது அப்ப பார்த்தார் அம்மை பார்வதியா ஆண்டவா நீங்க பிள்ளவரத்தை கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கவில்லை. நான் என்ன கேட்க கொடுக்கணும்னு சொல்லுதேன், கொடுத்தே ஆகணும்னு சொல்லுகின்றேன். கேட்கிறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்று பார்வதியால் சொல்ல சரி, அதாவது நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க நான் போயிட்டு வாரேங்காரு. அப்ப பார்த்தார் பகவான் போயிட்டு வாரேங்காரு. பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு, அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு, என்ன சந்தேகம் வந்துச்சு? பெரிய சந்தேகம் வந்துட்டு.
ஆனால் ஆமா பார்வதிக்கு நாம போய் வரத்தை கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாரு. ஆமா இதுவரைக்கும் எல்லாரையும் கைலாசத்துக்கு வர வச்சு வரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி வரத்தை கொடுத்திருக்காரு. இங்க மட்டும் நாம் போய் கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாரு. நாமளும் பகவானோடு போக வேண்டும் என்று பார்வதி நானும் வருவேன் என்று சொல்ல வேண்டாமா, என்ன நடந்தாலும் நீ ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாது. அப்படி இருந்தா உன்னை கூட்டிட்டு போவேங்கார். ஆமா உடனே பார்வதியால் சரி என்று சம்மதித்து ஆகாய மார்க்கமாக இரு பேர்களும் பறந்து வரும்போது அங்க ஒரு ஆலமரத்தை கண்டார். ஆலமரத்து அடியில் 5-6 வெள்ளாடு மேயுது. ஆமா குட்டிக்கு குல வெட்டுதை சிறுவன். ஆமா முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகின்றான். முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதானே. ஆமா கொப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழுந்தா வம்பா செத்து போவானே. பிள்ளையா இருக்குமா? இருக்க மாட்டானே. அப்ப பார்த்தால் பார்வதியா பகவானே நம்ம கண்ணு முன்னாடி இந்த உயிரை போக விடலாமா? விடக்கூடாது. ஏ பார்வதி அவனுடைய விதி முடிந்து விட்டது. ஆமா பகவானே அவனுடைய விதியை என்னுடைய மதியாலே நான் வென்று காட்டுவேன். பார்வதி என்ன சொல்லுதுண்டா? பகவான் சொல்லதாரு விதி முடிஞ்சு போச்சுங்க. பார்வதி சும்மா இருந்தாளா? அவ சும்மா இருப்பாளா? அவனுடைய விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேங்க. பார்வதி சொல்லுகின்றாள். பார்வதி என்ன இவனை வச்சு நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு சண்டை? வேண்டாம். ஒப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாத்து. அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் போய் காப்பாத்திக்கிறேன். இந்த சண்டாள பாவி சிறுவனவள் அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? என்னையா சொல்லுகின்றான்? அவன் அம்மா என்று சொன்னானா? அவன் சொல்லலையே அறிவு கண்டு சிறுவேனாவே அம்மா என்று சொன்னானா? அவன் சொல்லலையே அறிவு கண்டு சிறுவேனாவே. அவன் அப்பா வென்று சொன்னானா? அவன் சொல்லலையே ஆனதொரு சிறுவேனாவே அப்பா என்று சொன்னானா? அவன் சொல்லலையே ஒரு சிறுவேனாவே. அவன் செத்தேன் என்று நான் செத்தேன் என்று அந்த சிறுவேனாவே அங்கில் வீழ்ந்தான். செத்தேன் என்று அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதியால் காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்திருப்பா. இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி விழுந்தான். செத்தே போனா. ஆமா ஏ பார்வதியே அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதில்லையே. பின்னால் வைத்து எழுதினவன் ஆமா ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லையடி. ஒரு காலமும் எழுதுனா என்னைக்கு எந்த வயசுன்னு எழுதுதானோ அந்த வயசுதான் நமக்கு. 5ன்னா 5 தான், 10ன்னா 10 தான், 6ன்னா 6 தான், 60ன்னா 60 தான். ஆனால் அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதில்லை. பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை. ஆகையினால் நாம் விதி முடிஞ்சிட்டு என்ன அவன் விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேன்னு சொன்னாயே பார்வதி. என் பேச்ச நீ கேட்கலல்ல. ஆகையினால் ஆண்டவன் என்றும் பாராமல் பரிசோதித்ததினாலே ஏற்கனவே என்னையா நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை என்பது கிடையாது. என்ன பகவான் என்று பாராமல் பரிசோதனை செய்ததினாலே ஏ பார்வதி பிள்ளை இல்லாத நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கு அட்டகாளி 8 பேரு அதிகாரி முத்தாரம்மாளாக நீதாம் போய் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதியாளை 8 பரலாக்கி கையிலே எடுத்தார். பார்வதி கேட்கின்றாள், ஆண்டவா என்ன நான் அட்டகாளி 8 பேரா அங்க போயிட்டா உங்களோடு கைலாசத்துல யார் இருப்பா? ஆதிபரா சக்தி இல்லாத கைலாசம் இருளடைஞ்சு போகுமே. இருக்காத வெளிச்சமே இருக்காத. ஏ பார்வதி உனக்கு 1008 அவதாரம். அந்த 1008 அவதாரத்திலே அட்டகாளி 8 பேரா உன்னை பிறவி செய்திருக்கிறேன். ஆகையினால நீ ஆதிபரா சக்தியா என்னைக்கும் என் கூட தான் இருப்ப என்று ஆண்டவன் பகவான் சொல்ல உடனே
8 பரளையும் கையிலே எடுத்து நாகக்கண்ணி தவத்தருகிலே வந்து ஏ நாகக்கண்ணி தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள் நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தருகின்றேன் 8 குழந்தை வரம் தருகின்றேன் என்று அந்த 8 பரளையும் கையிலே கொடுத்தார் உடனே நாகக்கண்ணி அந்த 8 பரளையும் வாங்கிக் கொண்டு நாகலோக பட்டணத்திலே வந்து ஆண்டவனாகப்பட்ட ஆதிகரை கண்ட சிவபெருமானை மனதிலே நினைத்து அதாவது நாகராஜ மன்னனை வணங்கி அந்த 8 பரளையும் சாப்பிட்டால் அந்த 8 பரளையும் சாப்பிட்ட நாள் முதலாய் அன்றோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி நாகலோக பட்டணத்திலே நாராயணன் தங்கை அட்டகாளி 8 பேர் வந்து அவதாரம் எடுக்க போறா அந்த நாகலோக பட்டணத்திலே அன்றோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி 8 நாளாக 8 முட்டைகளை ஈன்றெடுத்தார் அந்த 8 முட்டையையும் 40 நாள் நலமுடனே அடைகாத்து 41 நாளையில நல்ல வியாழக்கிழமை என்று மதியம் போல மதிய உச்சி வேளையிலே இந்த கொர்ற வேடம் கொண்டவள் குலசை நகர் ஆள வந்த என் குலசை முத்தாரம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா அப்பு நல்ல ஜடையழகி ஆங்கார கோபக்காரி கோட நல்ல விளையழகி கோபாலன் தங்கை அவள் நல்ல இடையழகிய செந்தூர பொட்டழகி மஞ்சன முகமழகி மருதோணி கையழகி எம் மாயன் தங்க முத்தாறு வந்து அவதாரம் எடுக்க போறா அப்பு நல்ல ஜடையழகி ஆங்கார கோபக்காரி கோட விழியழகி கோதண்டராமன் தங்கையம்மா கருங்காளி செங்காளி மையான காளியாக இந்த கலியுகத்தை ஆட வந்த என் கண்ணன் தங்கை வந்து அவதாரம் எடுக்க போறா அவளுக்கு 5 ஜட கொஞ்சி விழ அழகு ஜடமார்புரள யாரி ராமன் தங்கை முத்தாரம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா அரம்பையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில எம் மாயன் தங்கை வந்து அவதாரம் எடுக்க போறா முத்தாறு பறக்க போறா எப்படி பறக்க போறா எப்படி பறக்காளையா அரம்பையர்கள் குலவை போட அகிலம் எல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போட மாநிலமும் நடுநடுங்க அவ ஓராவது முட்டையிலே எங்க அம்மா முத்தாரம்மா வந்து பிறந்துட்டாளே ஓடியா அம்மா முட்டையிலே இரண்டாவது முட்டையிலே மாரியம்மா தான் பிறந்தாவது முட்டையிலே முக்குடாதி தான் பிறந்தாள் 4வது முட்டையிலே நல்ல காளியம்மா தான் பிறந்தாள் 5வது முட்டையிலே தான் பிறந்தாள் 6வது முட்டையிலே தான் பிறந்தாள் 7வது முட்டையிலே ஈஸ்வரியா தான் பிறந்தாள் அவ 8வது முட்டையிலே அவ அட்டகாடி வந்து பிறந்துட்டாளே அம்மா முட்டையிலே உனக்கு வீர பல்லா விரிஜடையா ஏ குலஜையாடும் முத்தாரம்மா உனக்கு விரித்து ஆடும் தலை முடியா உனக்கு 5 ஜட கொஞ்சி வீட அம்மா அழகு ஜடை இவ கயந்து நல்ல ஜடையழகி ஏய் முத்தாரம்மா இவ காளியாக நல்ல ஜடையழகி உனக்கு வீர பல்லா விரிஜடையா ஏ கருங்காளி செங்காளியா அண்ணன் தங்கை வந்து பிறந்திருக்கா ஓடுங்கம்மா ஒரு உலாவை நல்ல பொண்ணானே மணி குலவை குலவ நல்ல
சத்தம் கேட்டு முத்தாரம்மா நல்ல சத்தம் கேட்டு முத்தாரு ஆடுவாளாம் பாடுவாளா அம்மையான முத்தாரம்மா ஆதாரி போடுவாளா இவ மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில ஏன் மாறி மாறி பிறந்தவாளா மாறி வாரா மூகம் கொண்டதோரு முப்புடாரி அம்மாவாரா என் மையான காளியாக என் மாயன் தந்த முத்தாரம்மா கடற்கரை அமர்ந்த தெய்வம் கருங்காளி அம்பிகையா செங்காளி அம்மாளோடு என் மையான காளிவாரா இந்த காருலகம் ஆள வந்த என் தாடகை அம்மாவாரா உனக்கு 5 ஜாட குஞ்சி வீல எம்மா அழகு ஜாட மார்புரல இவ கயத்து நல்ல ஜடைகளை முத்தாரம்மா வீரப்பல்லாம் விரிஜடையா தங்கையாத்து தண்ணிக்குள்ள தண்ணி பெண்ணா வந்தவாளா தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்தவாளா இந்த வைகையாத்து தண்ணிக்குள்ள வயசு பெண்ணா வந்தவாளா ஓடியா நீ ஓடாத ஒளியாத ஒளிமரவான் இல்லாத தேவதையே இந்த உலகத்துல பார்க்கலையே இந்த நாடு எல்லாம் உண்மையாரா நகரம் எல்லாம் உன்னருளா என் நாராயண தங்கையம்மா இவ ஆதாரி ஓடுவாளா உனக்கு வடக்க விழுந்த ஜாடையே பத்திர காளியம்மா உனக்கு வடகடலு நீராட இம்மா தெக்க நல்ல விழுந்த ஜாடையே முத்தாரம்மா நல்ல விழுந்த ஜாடை செங்கடலும் நீராட பக்கடல்ல அழகி பச்சை மாளி தங்கையம்மா கடற்கரை அமர்ந்த தெய்வம் அமர்ந்த தெய்வம் காளி கடற்கரையே அமர்ந்த தெய்வம் ஐயா அமர்ந்த தெய்வம் இவ ஆடுவாளாம் பாடுவாளா அக்கா தங்கை 8 பேரும் இவ மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில இந்த குலசை நகர் ஆட வந்த என் கோலக்காரி முத்தாரம்மா நீ கும்பக்காரி குளவக்காரி இவ கூத்தாட வந்த தெய்வம் நீ ஓடாத ஒளியாத நீ ஒளிமரவான் இல்லாத இந்த உலகம் எல்லாம் அல்வவாடே ஈசன் உச்சி கண்ணில் பிறந்தமாதா என் உச்சி நிமா காளியோடு இந்த ஓடி வார முத்தாரம்மா இவ முத்தாறு காளியம்மா ஏ காளியம்மா மாரியம்மா இவ சதுராடி வாராளே இவ சண்டையான மாரியாச்சி இவ வீரப்பல்லாம் விரிகடையா இவ வைகையாற்று தண்ணிக்குள்ள இவ இருக்கங்குடி ஆண்டவாளா என் ஈராத்து காரியவா ஏ அக்கீனி சட்டிக்காரி என் அழகு பிள்ளை முத்தாரம்மா இவ குற வேடம் கொண்ட தெய்வம் கோலக்காரி முத்தாரம்மா இவ மஞ்சேன பூச்சிக்காரி என் மாயந்தங்க முத்தாரம்மா இவ ஒரு பிடி மஞ்சனைய இவ உடம்பு எல்லாம் பூசுவா 2 பீடி மஞ்சனைய இவ எடுத்து உண்ணும் தாயெல்லாம் குழவ நல்ல சத்தம் கேட்டு இவ கோவில் விட்டு இறங்கி வாரா இடுக்கலம்மா ஒரு குழவ இன்னும் ஒரு குழவ இடுக்கலம்மா முத்தாருக்கு கும்பக்காரி குளவக்காரி என் கோபாலன் தங்க